நத்திங் ஃபோன் 3 வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம நேற்று அமேசானுடைய இந்த கிரேட் ஃப்ரீடம் சேல்ஸை பற்றி சொல்லும் போதே வந்து சொல்லியிருந்தோம். நிறைய ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க ஃபோன்லாம் அமேசானில் வந்து இருக்குது. இப்போ நத்திங் ஃபோன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நத்திங் ஃபோன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 50,000 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்க முடிஞ்சு அமேசானில். ஆனால் இதோட அஃபிஷியல் செல்லர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு நத்திங் ஃபோன் 3யோட ரேட்டை பார்த்தோன்னா அதே 80,000 ரூபாயில் இருக்குது. நம்ம கார்டு ஆஃபர்லாம் போட்டால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்க முடியுது. அப்படி இல்லைனா நம்ம கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச்லாம் போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போடுறதும் நல்லா வெயிட்டான ஃபோனாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த 50,000 ரூபா மார்க்குக்கே வந்து வரும். இங்கே எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60,000 இருந்துச்சு. காலையில் போய் பார்க்கும்போது 57,000 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நத்திங் ஃபோன் 3க்கு வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யார் செல்லர்னே தெரில, ஃபியூஷன் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா பெருசாக நல்ல ரேட்டிங்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது அமேசான் ஃபுல்ஃபில்டும் கிடையாது. அப்படின்றனால அந்த செல்லர்கிட்ட நீங்கள் ஆர்டர் போடுறத வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க ஃபோன்லாம் அமேசானில் வந்து இருக்குது. விலை கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வருமா, கல் வருமா, சோப்பு டப்பா வருமானதெல்லாம் யாருக்குமே வந்து தெரியாது. ஒரு வேளை ஃபோனே வராமல் கூட போகலாம். இல்லை வர்ற ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா இல்லை கல் இந்த மாதிரி ஏதாவது வச்சு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு விதமான திருட்டு பசங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ரெண்டு பேர்லையுமே போய் செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் போய் செக் பண்ணுங்க. யார் ஆத்தரைஸ்டு செல்லர் அப்படின்றதையும் முதல்ல செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்க.